Hi friends, welcome to Hi friends, welcome to AZT Gadgets தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்மளோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இந்த மாதிரி எரர் காமிச்சா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, சைன்இன் ஆர் என்டர் ப்ராடக்ட் கீ அப்படிங்கிற எரர் வந்துன்னா இந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன, இப்போது அந்த மாதிரி கேட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணியிருந்தால் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே என்ன சர்ச் பண்ணால் பவர் ஷெல், விண்டோஸ் பவர் ஷெல்லுன்னு இருக்கும். விண்டோஸ் பவர் ஷெல்லுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அதில் கீழே வரும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுங்க. ஓகே, ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, சாரி கேமரா பிளர்ராக தெரியுதா? ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பவர் ஷெல் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு பவர் ஷெல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன இந்த கமாண்டை, இங்கே இருக்கிற கமாண்ட் IRM HTTPS இதை அப்படியே ரன் பண்ணணும். இந்த எடுத்து அப்படியே நம்மளோட விண்டோஸ் பவர் ஷெல்லில் ரன் அட்மினிஸ்ட்ரேட்டராக பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம இந்த கமாண்டை நம்ம இதில் ரன் பண்ணிடலாம். ஓகே, இந்த கமெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதை வந்து நீங்கள் பேஷண்ட்டாக உட்காரணும். இது நாங்கள் இந்த பிளாக் ஸ்க்ரீன் வர வரைக்கும் நீங்கள் பேஷண்ட்டாக தான் இருக்கணுமா வரும். ஓகே, இதில் வந்து இப்போது நம்ம இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இப்போ வந்துட்டோம். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் பண்ணணுமா வரும். ஓகே, இதில் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாருங்கள் ஓக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்களே, இதை கிளிக் பண்ணி உங்கள் கீபோர்டை யூஸ் பண்ணி, இல்லை உங்கள் மவுஸால் கிளிக் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போது டூன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் கீபோர்டில். இப்படி வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று இன்ஸ்டால் ஆஃபீஸ் ஆக்டிவேஷன் இருக்குல்ல, அதில் கீபோர்டில் வந்து 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதுவும் என்ன உங்களோட பிசி இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட நெட்டு கனெக்டில் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த கோடை ரன் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு இது இஷ்யூ ஆக்டிவேட் ஆகும். இது வந்து ஜென்யூன் லைசன்ஸாக உங்களுக்கு டேரெக்டாகவே இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இது ரெடியாக ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன காமிக்குதுன்னா, ஆஃபீஸ் ஆர் பர்மனெண்ட்லி ஆக்டிவேட்டட் அப்படின்னு காமிக்கிட்டு பார்த்தீங்களா? பாருங்கள், ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். ஆஃபீஸ் இஸ் பர்மனெண்ட்லி ஆக்டிவேட்டடுன்னு வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன கொடுக்குறீங்கன்னா, உங்கள் கீபோர்டு கீழே என்டர் கீயை கிளிக் பண்ணுங்கள். இல்லை வந்து எக்ஸிட்டில் வந்து கீபோர்டில் வந்து ஈன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈயில் ப்ரெஸ் பண்ணோடனே இல்லை 0 கிளிக் பண்ணுங்கள். 0 கிளிக் பண்ணால் மெயின் மெனு திரும்ப வரும். இன்னொரு 0 கிளிக் பண்ணிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். இதையும் அப்படியே எக்ஸிட்டுன்னு சொல்லி இல்லை டைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஓகே, இப்போ நம்மளுக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகின மாதிரியே வரும்.
ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து பாருங்கள் இங்கே விண்டோஸ் ஆக்டிவேஷன்ங்கிறது ஒன்றும் இதுவும் வரல. ஏன்னா அந்தளவுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே அக்கௌண்ட் செக்ஷன்லேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் ஆஃபீஸ் அப்டேட்ஸில் ஒன்றும் இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு கேட்கும். இதை வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கேட்கும். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண வேண்டிய வேலை நம்ம முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் நம்மளோட ஆஃபீஸை பர்மனெண்ட்டாக ஆக்டிவேட் பண்ணணும். நிறைய பேர் உங்களுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்ச்சேசிங் கீ வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆர் இல்லை, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் 2021 இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆப்ஸும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது போலி. நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% சேஃப் அண்ட் லீகலாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.